நாகப்பட்டினம் மாவட்டம் வேதாரண்யத்தைச் சேர்ந்த மீனவர்கள் 4 பேரை இலங்கை கடற்படையினர் கத்தியால் வெட்டி விரட்டி அடித்துள்ள சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கை மற்றும் கால்களில் காயங்களுடன் தப்பி வந்த மீனவர்கள் வேதாரண்யம் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக கூறுகிறார் அங்குள்ள செய்தியாளர் பாலச்சந்திரன். நாகை மாவட்டம் நம்பியார் நகரைச் சேர்ந்த 50க்கும் மேற்பட்ட மீனவர்கள் நேற்று மதியம் கடலுக்கு மீன்பிடிக்க சென்றுள்ளனர். அவர்கள் கோடியக்கரைக்கு தென்கிழக்கே மீன்பிடித்துக் கொண்டிருக்கும் பொழுது திடீரென்று நள்ளிரவில் இலங்கை கடற்படையினர் மீனவர்களை சுற்றி வளைத்துள்ளனர். பின்பு மீனவர்களின் படகுகளை உள்ள வலைகளை வெட்டிவிட்டு அவர்களை மிரட்டி மீன்களையும் கடலில் அள்ளி கொட்டச் சொல்லியுள்ளனர். பின்பு இரு மீனவர்களிடையே கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு கண்ணையன் என்பதற்கு சொந்தமான படகில் இருந்த 4 மீனவர்களை சரமாரியாக வாளால் வெட்டியுள்ளனர். இதில் படுகாயமடைந்த இந்த 4 மீனவர்களும் உயிருக்கு போராடி கொண்டிருக்கும் நிலையில் உதவி கேட்டு அலறியுள்ளனர். இந்த சத்தம் கேட்டு பக்கத்தில் உள்ள மீனவர்கள் இந்த 4 மீனவர்களையும் மீட்டு வேதாரண்யம் தாலுகா ஆறுகாட்டுத்துறைக்கு கொண்டு வந்து கரை சேர்த்தனர். பின்பு இவர்கள் ஆம்புலன்ஸ் மூலம் வேதாரண்யம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்டுள்ளனர். மீனவர்கள் வெட்டியதில் படகு முழுவதும் ரத்தம் சிதறியிருப்பது மிகுந்த வேதனையாக உள்ளது. தமிழக மீனவர்கள் ராமேஸ்வரம், காரைக்கால், நாகப்பட்டினம் ஆகியோர் தொடர்ந்து தாக்கப்பட்ட நிலையில் நேற்று நாகை நம்பியார் நகர் மீனவர்கள் தாக்கப்பட்டது மீனவர்கள் மத்தியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இச்சம்பவத்தால் மீனவ கிராமத்தில் ஒருவித பதட்ட நிலை நிலவி வருகிறது.